இதுக்கிடையில் அந்த கணவனை பறிகொடுத்த பெண் ஜி சவுந்தரா என்ன பண்ணுவாங்க, குழந்தையை தூக்கிட்டு ரயில்வே தண்டவாளத்தில் போய் விழப்போவாங்க, செத்து போவோம்னு. அந்த பொண்ணை காப்பாற்றி கூட்டியாந்து அதை கொண்டு வந்து ஆசிரமத்தில் ஒப்படைச்சிருப்பார். அதுக்கு உண்மை தெரிய வந்துடும், இவனால தான் நம்ம ஹஸ்பண்ட் செத்து போனாருன்ட்டு. இவனாலேயா நான் உயிரோடு இருக்கணும், நான் திரும்ப செத்து போகிறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லும். அப்போ அந்த பெரியவர் ஆசிரம தலைவர் சொல்லுவார், வேண்டாமா காவேரி, நீ அவனை பாலுவை மன்னிச்சிரு, அவன் திருந்திட்டான் அப்படின்னு சொல்லி இந்த கதை ஓரளவுக்கு. அப்புறம் எம்ஜிஆர் வந்து திரும்ப அந்த எம்என் ராஜத்தை காதலிக்கிற மாதிரி நடித்து, வேறு வழி இல்லைல்ல, அது உள்ளே போய் உடனே கல்யாணம், இன்றைக்கி உடனே பதிவு திருமணம்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு டான்ஸ் இருக்கும், அந்த டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது உள்ளே போய் ஒவ்வொன்றா தட்டி பார்த்து ஒரு இடத்துல வந்து அந்த பேங்க்கில் கொள்ளையடித்த பணம் இருக்கும், அந்த பணத்தெல்லாம் எடுத்து அப்புறம் போலீஸில் ஒப்படைச்சு எல்லாம் நல்லபடியாக முடியும். இருந்தாலும் இவருக்கு அவ்வளோ நாள் திருடிட்டு வந்த குற்றத்துக்காக இவர் ஜெயிலுக்கு போக வேண்டியதாக போயிடும். ஜெயிலுக்கு போயிட்டு ஒரு 3 மாதத்தில் அப்படியே டாட்டா சொல்லிட்டு போயிட்டு டாட்டா சொல்லிகிட்டே திரும்பி வந்த மாதிரி கதை முடியும். இதில் என்னென்னா, எம்ஜிஆருடைய அம்மா வந்து மகன் திருடேன், நம்ம திருட்டு காசில் சாப்பிட்டோன்றதை தெரிஞ்ச உடனே விழுந்து செத்து போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தாய்க்கு என் மகன் வந்து ரொம்ப நல்லவன், உத்தமன், யோக்கியன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. என் மகன்கிட்ட சொல்லி உங்கள் மகனை தேட சொல்கிறேன் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா ஓ மகன் தான் பேங்க்கில் கொள்ளையடிச்சு கொண்டு வந்து எங்கள் வீட்டில் கொடுத்து எங்களெல்லாம் சிக்க வச்சுட்டான் அப்படின்னும் போது அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்து செத்து போயிடுவாங்க. அடுத்து இவங்க இந்த தப்பிச்சு, எம்ஜிஆர் தப்பிச்சு போய் போலீஸ் விரட்டுது, நம்ம அப்படி ஓடி ஒளியும் போது தான் ஒரு பாலடைஞ்ச மண்டபத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிருவாங்க. அப்போ சரோஜா தேவியும் வந்து ஒளிஞ்சு பார்க்கும்போது தான் ஒரு ரொம்ப அருமையான பாட்டு, என்னருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதேன், உன்னருகே நான் இருந்தால் உலகம் எல்லாம் இயங்குவதேன்னு ஒரு சிறப்பான பாட்டு. நிறைய பேர் அந்த காலத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ரசித்து கேட்குற பாட்டு அது. அந்த ஒரு அருமையான பாட்டு. நிறைய நல்ல நல்ல பாட்டுகள் உண்டு.